ஆனா டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்டில் அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனா டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு, சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பேப்பரை பார்த்தேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில் இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு போட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு போட்டோ போட்டாருன்னு. அதனால அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன். ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்றாரு. அன்னைக்கு பிளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்ல பார்த்தேன். டெல்லிக்கு ஏதோ பிளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. அதனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாரா இருக்கேன். கேள்விகள் வச்சிருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது. நம்ம ஏரியாவில் பெரிய பிரச்சனைங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரோடு கீழே கொண்டு போகணும். ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இது முன்னாடி தான் போடணும், புதுசாக ஒன்று போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பகுதியில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாயிருச்சுங்கன்னா, விலை ரொம்ப அதிகமாயிருச்சு, குறிப்பாக கொங்கு பகுதியில். அதனால எந்த விவசாயியுமே அரசு கொடுக்கக்கூடிய விலைக்கு அவங்க தயாரா இல்லை. அதுக்குள்ள பைப்பை போட்டு 25 வருஷம் 30 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ரைட் ஆஃப் யூஸ் ஆர்ஓ கொடுக்கறதுக்கு எந்த விவசாயம் தயாரா இல்லை. இன்னைக்கு நம்ம பகுதி தொழில் பகுதியாக மாறுது. சில இடத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க. சில இடத்துல வந்து அதனுடைய இன்க்ளினேஷனை மாத்தி ரோடு பக்கத்தில் கொண்டு வருவதற்கு. ஏன்னா பல இடத்துல பிரச்சனை நடக்கிறதுனால கேஸ் பை கேஸ் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா, எங்களால் என்ன முயற்சி எல்லாம் செய்ய முடியுமோ விவசாய பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கொங்கு பகுதியில் இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு ப்ராப்ளம். ரியல் எஸ்டேட் விலை ஏறிடுச்சு, அரசு கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால விவசாயிகள் தயாரா இல்லை, அதையும் நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் வருமானமே லேண்ட் விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருமானத்தை பார்க்கறாங்க. அதையும் நம்ம மதிக்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் துணை நிற்போம். போராடிய விவசாயிகள் சாலை முறையில் ஈடுபட்டாங்க. எண்ணெய் மரங்கள் பட்டு போச்சு, தோல்விகள் உருவாச்சு. அதுல போராடிய விவசாயிகள் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. 2 பிரிவுல பணி செய்ய விடாமல் தடுப்பு, அப்புறம் சாலை முறையில் ஈடுபட்டு விவசாயிகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்களா, அந்த மருந்து கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடை மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நம்ம ஜி.கே. நாகராஜன் இங்க இருக்கிறாங்க. அவர் சம்பந்தமான விஷயத்தில் உள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னா அது தவறுதான். ஆனால் போராடிய விவசாயிகள் மீது பதிவு செய்த வழக்கை முதல்ல வாபஸ் வாங்கணும். இது வந்து எப்பொழுதுமே இது வந்து நம்ம குண்டாஸ் திருவண்ணாமலையிலிருந்து பார்க்குறோம். அதனால் இந்த அரசை பொறுத்தவரை விவசாயிகள் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு. முதல்ல வழக்கை வாபஸ் வாங்க. அவங்க பஸ்ஸை உடைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஒன்றும் பண்ணல, நியாயமான தான் கேட்டாங்க. மருந்து கடையில் தரமான மருந்து கொடுக்கல, தவறான இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம். அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. இதையெல்லாம் அரசு செய்யணும். நான் ஏற்கனவே அண்ணனுடைய கேள்விக்கு சொன்ன பதில் கொஞ்சம் லாங் டேர்மா சொன்னாங்கன்னா, இது எதுவுமே செய்யாம விவசாயிகள் மீது வழக்கு போடுவது சரியில்லை.